ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்லுறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1051 ஆரம்பிக்கிறது. ஆக்ஸ்ஃபோர்ட் கேட்டலாகிலிருந்து நாம் அவர் செய்த முக்கியமான காரியம் என்ன என்று தெரிந்து கொள்கிறோம். பிருத்திபீதவர் அல்லது தரர் எழுதியதாக புஸ்தகம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அவர் எழுதிய சாரீரக பாஷ்யத்தை ஆச்சாரியால் நிராகரணம் பண்ணின பிறகு அவர் ஒன்றும் எழுதவில்லை போலிருக்கிறது. ஆனாலும் அவரால் ஆச்சாரியாளின் மகத்தான காரியம் ஒன்று நடந்திருக்கிறது. அதை இந்த கேட்டாக்கிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அதில் துவாதச மகாவாக்கிய விவரணம் என்ற ஏட்டுச்சுவடியை பற்றி விவரம் தரும்போது இந்த விஷயம் தெரிகிறது. அந்த புஸ்தகம் வைகுண்டபுரி என்பவர் எழுதியது. என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நம்முடைய வேதாந்த சம்பிரதாய சந்நியாசிகள் தேசம் முழுவதும் பரவி இருந்ததால் வகை தொகை பண்ணி 10 பிரிவாக்கி வைத்து ஒரு ஒழுங்கில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார். இதுவே தசநாமி சந்நியாசிகள் என்று சொல்வது. தஸ்நாமி என்று வடக்கே சொல்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவின் பெயரையும் அந்த பிரிவைச் சேர்ந்த சாது தன் பெயரோடு சேர்த்து போட்டுக்கொள்வார். தீர்த்த, ஆசிரம, வன, அரண்ய, கிரி, பர்வத, சாகர, சரஸ்வதி, பாரதி, புரி என்று 10. இந்த 10 பிரிவு சந்நியாசிகளும் பிருத்வீதரரின் சிஷ்யர்கள். பிருத்வீதராச்சாரிய தஸ்யாவி சிஷ்யா தச என்று வைகுண்டபுரி சொல்கிறார். இதற்கு என்ன அர்த்தம்? ஆச்சாரியால் ஒழுங்குமுறை பண்ணிய தசநாமி சந்நியாசிகள் அவ்வளவு பிரிவினரும் பிருத்திவீதவருக்கு சிஷ்யர்கள் என்றால் என்ன அர்த்தம்? சந்நியாசிகளை பல பிரிவுகளாக ஒழுங்கு பண்ணி வைத்தால் நல்லது என்று ஆச்சாரியால் நினைத்து உத்தேசத்தை செய்து காட்டியவர் இவர் என்று அர்த்தம். தேசம் முழுவதிலும் இப்படி அந்த சந்நியாசிகளை பிரித்து சித்தாந்தம் சாதனை எல்லாம் ஒன்றேதான். ஆனாலும் வெளி அடையாளங்களில் வித்தியாசங்கள் வைத்து பிரித்து தண்டத்தில் துணியை எப்படி முடிந்திருக்கிறது என்பதை பார்த்தே கூட இவர் என்ன பிரிவு என்று கண்டுபிடிக்கும்படி வைத்து ஆர்கனைஸ் செய்தவர் பிருத்திவீதராச்சாரியால் தான் என்று அர்த்தம். இதில் வெள்ளை வேஷ்டிக்காரர்கள் கூட உண்டு. ஒரே ஆண்டிக் கூட்டம் என்றால் சேர்த்து வைத்து நிர்வகிக்க முடியாமல் போய்விடும். ஆகையினால் ஒரு ஒழுங்குமுறையில் பிரித்து அதை சுத்தமாக இருக்கும்படி ரட்சித்து இப்படி செய்தது பெரிய காரியம். இன்றளவும் தழைத்து வந்திருக்கும்படியாக அதை சாதித்தவர் என்றால் ரொம்பவும் நிர்வாகத் திறமையுள்ளவர் என்று அர்த்தம். மற்றவர்கள் எழுத்து திறமையால் அத்வைதத்துக்கு தொண்டு சேர்த்தார்கள் என்றால் இவர் ஆர்கனைசேஷன் சைடில் இப்படி மகத்தான தொண்டு செய்து நம்முடைய நமஸ்காரத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆச்சாரியால் எந்த மடத்தில் எந்த சிஷ்யரை வைத்தார் என்பது பற்றி 2-3 நம்பிக்கைகள் இருப்பதில் ஒன்றின்படி பிருத்திவீதவர் சிருங்கேரியில் பீடாதிபதிகளாக இருந்திருக்கிறார். ஜெர்மனி யூனிவர்சிட்டியில் உள்ள கேட்டலாக் சொன்னேனே, அதில் சிருங்கேரி பிருத்திவீதராச்சாரிய என்றே இருக்கிறது. பிருத்திவீதர பாரதி என்று அவர் பெயர் குறிப்பிட்டு பார்த்திருக்கிறேன். தசநாமிகளில் பாரதி என்பது சிருங்கேரியில் சுவாமிகளாக வருபவர்களுக்கு உரியது. தீர்த்த சம்பிரதாயர்களும் அங்கே சுவாமிகளாக வருவது உண்டு. இப்பொழுது இருப்பவர் தீர்த்தர். தசநாமங்களும் அந்த மடத்துக்கு உண்டு என்கிறார்கள். பிருத்திவீதவரின் சிஷ்யர்களாக தசநாமிகள் எல்லாரையும் சொல்லியிருப்பதாக பார்த்தோம். அதிசயம் சாதித்த அமோக திக்விஜயம், ஆன்மீக ஐக்கியமும் தேசிய ஐக்கியமும். இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் 6000 பேரோடு ஆச்சாரியால் தேசம் முழுவதும் திக்விஜயம் செய்தார். திக்விஜயம் என்றால் அதுதான் திக்விஜயம். ஞானராஜா பாரத கண்டத்தின் 56 தேசங்களிலும் பரமதங்கள் அனைத்தையும் ஜெயித்து சனாதன வேத தர்மத்துக்கும் அதில் குறிப்பாக அத்வைதத்துக்கும் வெற்றி கொடி நாட்டிய திக்விஜயம். எவரையும் சாகடிக்காமல் அமரமாக ஆக்குற வாதச் சண்டையினாலேயே தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குமில்லுள்ள பரசமயவாதிகளை ஜெயித்த ஆச்சாரியாளைப் போல ஜெயசாலி லோக சரித்திரத்திலேயே இல்லை. அதனால்தான் ஜெய ஜெய சங்கர என்று கோஷிப்பதாக அதுவே அவருக்கு மந்திரம் மாதிரியாக இருப்பது. வாதச்சண்டை என்று கூட போடாமல் தரிசன மாத்திரத்தாலேயே பெரும்பாலானவரை ஆக்கர்ஷித்து வேத வழியில் செலுத்தினார். லட்சியம் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்துவது. அதாவது லட்சியம் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்துவது. அது உடனேயே நடக்கிற காரியமில்லை. சம்ஸ்கார நிவர்த்தி வசனாட்சயம் ஏற்பட எவ்வளவோ காலம் பிடிக்கும். உடனே நடக்காவிட்டாலும் அதற்கானதை உடனே ஆரம்பித்து விட வேண்டும். தள்ளி போட அழுக்கு தடித்து கொண்டே போகும். அப்படி நல்லதை ஆரம்பிக்கும்படி அத்தனை கோடி பேரையும் ஆச்சாரியால் திருப்பிவிட்டார். இது அவதார லட்சியத்தை பற்றிய விஷயம்.
லட்சியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அப்படி பண்ணும்போதே என்ன ஆயிற்று என்றால் தேசத்தின் ஜனசமூகம் அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக ஐக்கியமாகிவிட்டது. வேறே வேறே மதம், சித்தாந்தம், உபாசனை என்று 72 இருந்ததென்றால் ஜனங்களும் 72 பிரிவாக பிளந்து போயிருந்தார்கள் என்றுதான் அர்த்தம். அத்தனை பேருக்கும் ஒரே வழி என்று சனாதன தர்மத்துக்கு ஆச்சாரியால் திருப்பி விட்டவுடன் பிளவெல்லாம் முட்டிக்கொண்டு ஜனசமூகம் முழுக்க ஒன்று சேர்ந்து விட்டது. ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று இப்பொழுது சதா கேட்கிறோமே, கேட்பதுதான் மிச்சமாக இருக்கிறது. அதை நிஜமாக சாதித்து கொடுத்தவர் ஆச்சாரியால் தான். தனி மனுஷர் ஆண்டி இப்படி பண்ணினார், ராஜசகாயம்